போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவன் எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த ஏரியான்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணிட்டான் விஜய் இவனுக்கு கூட இருக்கிறவன் என்ன பிளான் பண்ணிருக்கானா, நீ என்ன பண்ணு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருந்து நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற நீ எல்லா மாவட்டத்திலும் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஃபில்டர் பண்றாங்க. நம்ம பெரிய கத்தி படம் டேபிள் கடியில் பார்த்து இவர் பெரிய மூளை வேலை செய்து பாருங்க, மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இவர் என்ன பண்ணாரு, எல்லா மாவட்டத்திலும் போட்டு அந்தந்த இது இருக்கும்ல, எஸ்பி ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, கொடுத்து நடவடிக்கை எடுக்க சார். ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க, கமிஷனர் ஆஃபீஸுங்க சென்னைக்கு வந்தானுங்க, உள்ள கூப்பிட்டு கலாச்சிட்டேன். வெளில வந்த மாவட்ட தலைவர் சார் கலாய்க்கிறாங்க சார், அசிங்கமா இருக்கு சார், போலீஸ்காரர் எங்களை கமிஷனரே எங்களை கலாய்க்கிறார் சார், சிரிக்கிறாங்க சார், அசிங்கமா இருக்கு சார், எங்களுக்கு அழுதுகிட்டு பேட்டி கொடுத்தானுங்க. தந்துட்டே இல்லை. நீங்க யூடியூப்ல பாருங்க, ஹெச்டி பிரிண்ட்ல இருக்கு. அவன் அது அப்போ ஆமா அப்போ இப்ப என்னன்னா நான் வந்து உங்க அக்கா தங்கச்சி பேசுறேன், உங்க அம்மால பேசுறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த நண்பர்கள். இதுல காமெடி என்ன தெரியுங்களா, அந்த டிஸ்கஷன்ல அவன் முடிவு எடுக்கும் போது எப்படி முடிவு எடுத்தானா, அவன் கூட இருந்த ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் தான் பிஸ்மி. அவன் என்ன சொல்லி வச்சிருக்கான்னா, பழைய வீடியோ இருக்கு, போய் பாருங்க. ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட்டை ஸ்விம்மிங் பூல்ல பிடிச்சி போட்டு டென்ஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல, ஏன்னா இவன் கொக்கிக்குமார் பண்ண மீம்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ட்ரால் பண்ணி அவனுக்கு மொத்தமா அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அவன் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துருக்கான். பார்த்துட்டு டென்ஷன் ஆகிக்கு அப்புறம் நீ எல்லா மாவட்டத்திலும் கம்ப்ளைண்ட் கொடுறான்னு சொல்லி அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா மாவட்டத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதனாலதான் கொக்கிக்குமார்னு வரனால அங்க விஜய்க்கு கொஞ்சம் அள்ளு விடும். புலனாய்வு பிஸ்மியா படத்துல ரெஃபரன்ஸ் வைக்கிற அளவுக்கு கொக்கிக்குமார் ஃபேமஸ். ஏன்னா ஃபேஸ்புக் காலகட்டத்தில் இந்த மாஃபிங் பண்ணி அடிக்கிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு அது சாதாரணம், ஏஐலாம் வந்துருச்சு, ஓகேவா. 10 வருஷமா கூட ஒரு சாதாரணமான விஷயம் தான் இருக்கு. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு ஃபேஸ்புக்கில் 2012 2011 வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அது நிறைய எடிட் பண்றவங்களுக்கு புரியும், போட்டோ எடிட் பண்றவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம் அது. நம்மளே சாதாரண பொதுமக்களே இறங்கி அப்பவே ஏங்க ஒரே அவனால அஜித்தை சமாளிக்கிறது விடுங்க, அஜித் ஃபேனை சமாளிக்க முடியல அவனால. அப்பனா பாத்துக்கோங்க அவன் எவ்வளவு வீக்கான ஆளு, எவ்வளவு ட்ரிகரான ஆளு. வில்லு படம் லீக் ஆயிடுச்சுன்னு உடனே பிரபுதேவா கிட்ட உட்காந்து அந்த இன்டர்வியூ உட்காந்து பாத்துட்டு இருக்கும்போது சைட்ல ஒருத்தன் பேசணும், டக்குன்னு ஒரு சவுண்ட் விட்டு அப்படியே மாஸ்க் கட்டுவாரு. ஏங்க அது லீக் இல்லைங்க, என்னங்க உங்க படம் ஓடவே இல்ல, எம்ஜிஆர் கேட்ட உடனே கோவம் வந்துச்சு அவனுக்கு. ஆக்சுவலா இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்றேன், கில்லிகுருக்கு சத்தமா கேட்கல. இந்த ஜனநாயகில நடந்த காமெடி அண்ணன் வில்லு படத்துல பண்ணிருக்காரு, ஞாபகம் இருக்கா ஜிப்சி? சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. மொத 3 நிமிஷம் வில்லு படம் ரிலீஸுக்கு முன்னாடி 3 நிமிஷம் ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு ஜிப்சி, ஞாபகம் இருக்கா? வில்லா தலைவாவா? வில்லு அன்னைக்கு நான் காலேஜ் ஜெப்சி நல்லா ஞாபகம் இருக்கு, வில்லு படம் நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர். உண்மை ப்ரோ, வில்லு படம் நடந்துச்சு, உண்மைதான், உண்மையான விஷயம். இவர் மேல பறந்து வர்றதும் அந்த புடவை எல்லாம் இவர் மண்டை மேல சுத்தி யாருக்கு சூப்பர் மேன்ட்ரி சாரி மேன்ட்ரி அந்த மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு வரும், அது வந்து லீக் ஆயிடுச்சு மொத 3 நிமிஷம். அதுக்கு தான் அந்த இன்டர்வியூவே நடந்தது. விஜய் ஃபேனுக்கே நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது, இப்ப இருக்கிற கிட்ட இருக்கிற விஜய் ஃபேனுக்கு எவனுக்குமே தெரியாது. இல்ல இன்டர்வியூல அவங்க என்ன கேள்வி கேட்பான்னா, நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி என்ன சொன்னீங்களே அப்படின்னு ஒன்னு கேட்பான். இவன் இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பான், இது 50வது படமா வரணும் அப்படின்னு மாதிரி ஒரு பில்டப் பண்ணியிருப்பான். அவன் அதை மார்க் பண்ற மாதிரி ஒன்று கேட்பான், என்னங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னு. பக்கத்துல பிரபுதேவா வேற இருப்பான், அதுக்கு தான் பதில் சொல்ல முடியாம கோவம் வந்து ஹேய் சைலன்ஸ் அப்படின்னு கத்துவான். ஆக்சுவலா ஞாபகம் இருக்கு, அது படம் வந்த அப்புறம். இல்ல ஜிப்சி ப்ரோ, அத படத்துல அவன் சொல்லுவான், சார் படம் ரொம்ப நல்லா இருக்கும் சார், பாருங்க எல்லாரும் பாருங்க, செமையான கதை. ஒரே நிமிஷம் நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். சைலன்ஸ் சொன்னது எனக்கு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது வில்லு. ஆனா வந்து தலைவர் வந்து எப்படி பண்ணாருன்னா, தலைவர் வந்து கை கட்டிட்டு கீழே போய் நின்று நான் தான் அணிலன்ட்டு வந்து ஒப்பு கொண்டுகிட்டாரு. நான் தான் அணிலு அணிலன்ட்டு எப்ப பேர் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுங்களா? அது தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் தெரியும், ஏடிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணும் போது. இப்ப இந்த வில்லு மேட்டர் வந்து
ஓகே வாட் எவர் இட் இஸ் அந்த இதை கேட்டுருவாங்க. நீங்க என்ன எம்ஜிஆரோட கம்பேர்லாம் பண்ணி சொல்ல உலகம் சுட்டும் பாலிவனோட அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஒரு ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸ் முன்னாடி அண்ணன் சொல்லியிருப்பாரு. அதை வந்து திருப்பி அந்த இந்த இவர் கேட்பாரு, உலகம் சுட்டும் பாலிவன் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் கடுப்பாயிடுவான். படம் செம மொக்க வாங்கிச்சது. வாங்கின அப்புறம் தான் இந்த மாதிரி இல்லைங்க வில்லுன்னா வந்து அந்த நயன்தாரா எங்கன்னா இது பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு நயன்தாரா தெரியுமா இருக்கு. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல், அந்த வில்லு படத்தை தயாரிச்சது குஷ்பு சுந்தர். ஆமா 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 அதான் வரேவா அம்மா வரேவா வந்து ஓப்பனிங் டான்ஸ் ஆடுவாங்களே கூட. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. சினிமா விட்டு இந்த பக்கம் வருவோம். ஸோ அவன் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அவன் எப்பேற்பட்ட இன்செக்யூரிட்டியான ஒரு ஆளு. அவனால வந்து பொதுமக்கள் கூட சகஜமா முன்ன பின்ன தெரியாத கூட அவனால இன்டராக்டே பண்ண முடியாது. அவனை பழக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு தீபாவளியும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஏதாவது ஒரு விழா மாதிரி ஒன்று எடுத்து ஒரு எஸ்எஸ்சி வந்து இந்த சேனல் வந்து அவர் கூட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நீங்க யூடியூப்ல தட்டி பாருங்க. இந்த ஆதிப்பட டைம்ல இளநீ வெட்டுறக்காரர்கிட்ட போய் உட்காந்து பேசுற மாதிரியும். ஐயா நான் 2 சினாரியோ சொல்றேன், நீங்க ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. 2 சினாரியோ ஓகேங்களா? ஒரு சினாரியோ வந்து இந்த ராஜீவ் காந்தி கொண்டது வந்து ஈழத்தமிழர்கள். அந்த ஈழத்தமிழர் முகாமிலே போயிட்டு ஒரு தலைவர் வந்து ஓட்டு கேட்கிறாரு, இங்க வாங்கம்மா அப்படின்ட்டு. இவன் வந்து எங்க ஓட்டு கேட்கறான்னா ரோட்ல பொதுமக்கள் கிட்ட ஓட்டு கேட்கறான், சைக்கிள் ஓட்டிட்டு ஓட்டு கேட்கறான். அவன் வந்து பூ மாலை தூக்கிட்டு போட்ட உடனே குடு 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 குடுன்னு ஓட்டி போயிட்டு வண்டியில உட்காந்துக்கிறான். இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் யாரு அப்படின்னு அவனுக்கே தெரியும். அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு ஒரு தலைவனுக்காக இவனெல்லாம் பின்னால் நின்று இருக்கானுங்க. அவனோட பாடிகார்ட்லாம் அங்க நின்று இருக்கானுங்கய்யா. இல்ல அவன் பாடிகார்ட்லாம் பின்னாடி குடுக்குன்னு ஓடி போயிட்டு வண்டியில உட்காந்துக்கிறான். கேக்குதுங்களா? மியூட்ல போறேன், நீ பேசு. இல்ல மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு நீங்க நேத்து நடந்தது அந்த சைக்கிள் நடக்கிறது நீங்க நேத்து பாத்தீங்க, அது இப்போ ஃபுல்லா போகுது. நான் சொல்றதுக்கு காரணம் வேற. ஒருத்தவன் எந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டியா இருந்தா அவனை வந்து எப்படி சோசியலா மாத்தணும் அப்படின்றத அவங்க அப்பா எந்த அளவுக்கு ட்ரை பண்ணான்னா, சேனல்ஸ்ல சன் டிவி, கேடிவி இந்த மாதிரி சேனல்ஸ்ல தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாரோட இன்டர்வியூ நீங்க யூடியூப்ல தட்டி போய் பாருங்க. இளநீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு இளநீ வெட்டி அவர்கிட்ட வேலை என்ன இது கேட்குற மாதிரி விசாரிக்கிற மாதிரி அங்க ஒன்று வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து செருப்பு தைக்கிறவங்க, அப்புறம் அந்த பக்கம் ஏதோ வடைக்காய போடுறவங்க, இந்த காய்கறி விற்கிறவங்க கூடலாம் உட்காந்து நெல் மூட்டை பிடிக்கிறவங்க மார்க்கெட்டில் போயிட்டு நின்று அவங்க கூடலாம் சகஜமாக பேசுகிற மாதிரி இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இவரே ஒரு வாய்ப்புகளை அமைப்பார். யார்? எஸ்எஸ்சி. இது எதுக்குன்னா, அவன் பொதுமக்கள் ஜனங்களோட நல்லா ஒத்து போகிறான் பாரு, சோசியலிசமாக இருக்கிறான் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆனால் ரியாலிட்டி அவனால் மற்றவங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியாது. அவன் ஒரே ஒரு மறுப்பு கொடுத்துறேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ண எஸ்எஸ்சி தான், எஸ்எஸ் சந்திரசேகர் தான். என் புள்ள என்னைய வீட்டை விட்டு வெளியே வச்சுட்டான்டா அப்படின்ட்டு பல சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அவன் நல்லவெல்லாம் இல்லடா. ஸோ இப்போ என்னன்னா, அவன் வந்து ஆரம்பத்துலேருந்து அவன் ட்ரை பண்ணது என்னன்னா, தான் பையனை ஒரு சோஷியலாக ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்கெல்லாம் உள்ள தலையிடணும் அப்படின்னு அவனும் எவ்வளோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து முட்டு கொடுக்க ட்ரை பண்ணான். ஆனால் இவனுக்கு அது செட் ஆகலை. ஸோ அவன் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணான், அரசியலில் உள்ள இறக்கணும்னு சொல்லி ரவிரஞ்சன் அவர்கிட்ட விட்டு, அவர் தான் முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தார், விஜயோட ரசிகர் மன்ற தலைவர். ரவிராஜா வச்சுதான் இங்க பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருந்தான். நேரத்துலதான் நீ இவனை நம்பி தனியா கட்சி ஆரம்பிச்சா வேலைக்கு ஆகாது, நீ பேஸ்மெண்ட்டை போட்டு ரெடி பண்ணி வீடு கட்டிடு, நீ வந்து அழகா உள்ள வந்து கிரகபிரவேசம் பண்ணிக்க, நான் வீடு கட்டி நான் பண்ணிடுறேன், நீ உள்ள வந்து கிரகபிரவேசம் பண்ணிக்க அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல பண்ணி தான் ரசிகர் மன்றங்கள் எல்லாரையும் ஒன்னா கூட்டி கட்சி இது பண்ணலாம். ஏன்னா ஜெயலலிதா அந்த டைம்ல வந்து ஆதரவு வந்து கொடுத்தா நமக்கு ஜெயலலிதா அவங்க வந்து நமக்கு இது கொடுக்கலாம். ஸோ நமக்கு பொலிட்டிக்கல் இங்கேருந்து லைஃப் வந்து ஜெயலலிதா மூலமா நம்ம ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஏடிஎம்கேல ஒன் ஆஃப் தி இது மெம்பர் ஆயிட்டோம்னா அப்படியே ஜெயலலிதாக்கு அடுத்தது வாரிசா நம்ம புள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாப்புல எஸ் ஏ சந்திரசேகர். ஆனா அவங்க நினைச்சது என்னமோ வேற, இவங்க நினைச்சது என்னமோ வேற. வாய் சும்மா இருக்குமே அப்படின்றதுக்காக இருங்க கில்லிக்குரு தயவு செஞ்சு ஒரு விஷயம் இன்டர் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த நேரத்துல தான் உள்ள பூந்து என்ன பண்ணி விட்டான், வாய் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தவளை தான் வாயில கெடுவாங்க. அந்த மாதிரி தான் ஜெயக்குமார் அன்னைக்கு மீனவத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், இன்றைக்கு நீங்க ஜெயக்குமார் பார்த்துருக்கலாம், அவர்கிட்ட போயிட்டு எஸ்எஸ்சி போயிட்டு எனக்கு 39 தொகுதி எனக்கு வேணும், 39 சீட்டு கேட்டான். அது ஜெயலலிதா அந்த அம்மா இருக்குது. அப்படியா, சரி நீ பிரச்சாரம் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பக்கம் அனுப்பி விட்டாங்க.
சரி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷன்ல நம்மள நாடாளுமன்றத்துல நம்மளை கவனிப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் சார் அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. இது எதுக்காக அவன் பிரச்சாரம் பண்ணான்னா, திமுக கிட்ட இருந்து இங்க அடி உழுது அப்படின்னு தான் அவன் அதிமுக கிட்ட போய் சரண்டர் ஆனது. அதிமுக அந்த பக்கம் அந்த அம்மா டைம் டு லீடுன்னு போட்டு அந்த அம்மா அட்டி ஓங்கி ஒழுத்துன்னு போடும் ஒன்று போட்டு பொறமண்டையில ஒன்று புலத்துன்னு போட்டதுனால என்ன ஆகி போச்சு, இங்க திமுக மறுபடியும் போக முடியாது, அதிமுக போக முடியாது. அப்பதான் அவன் கோயம்புத்தூர்ல போய் மோடியை போய் நேர்ல போய் பார்த்தான். அதுதான் கோயம்புத்தூர்ல போய் நேர்ல பார்த்து இங்க ஒரு இதுக்கு நடுவுல முரண்பாடுபடுத்து நம்ம வாழும் பாக்ஸர் வந்து அதிமுக தானே, அவங்ககிட்ட தானே அன்னைக்கு வந்து 39 சீட்டுன்னு கேட்டாங்க. இல்ல கபிலன், இந்த யாராவது இடத்துல பேசுறாங்களா? இல்ல ஜிப்சி ப்ரோ பேசுங்க. இல்ல இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. இது வந்து ஏடிஎம்கே வெர்ஷன் கபிலன், ஆனா டிஎம்கே வெர்ஷன் இதே இன்சிடென்ட் வேற மாதிரி சொல்லுது. ஆமா அண்ணா ஆமா. இப்ப இந்த பக்கம் டிஎம்கே அடிக்கிற அடியை தாங்க முடியாம அவன் ஏடிஎம் கிட்ட போனான். ஏடிஎம்கே அடிக்கிற அடியை தாங்க முடியாம அவன் என்ன பண்ணிட்டானா, மோடிட்ட போய் சரண்டர் ஆகணும் முடிவு பண்ணான். ஏன்னா அப்பதான் மோடி உள்ள என்டர் ஆகிற டைம். அப்போ மோடிட்ட போயிட்டு அப்பதான் கோயம்புத்தூர்ல போய் மோடிட்ட போய் உட்காந்து நேர்ல பார்த்தது. அங்க சரி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட இங்க வந்து நம்ம இங்க திமுகவும் சரியில்லை அதிமுகவும் சரியில்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் பதவியை தமிழ்நாடு தலைவர் பதவியை இங்க விஜய்க்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம இங்க திமுகவும் டிஃபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, அதிமுகவும் டிஃபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை, நம்ம தனியா இங்க பண்ணலாம், அரசியல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல பண்ணாங்க. ஆனா கலைஞரை உள்ள போட்டு அந்த நேரத்துல 2G பிரச்சனை பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அதனால இவன் பிரச்சனை எல்லாம் ஒரு ஆளுமையாவே கவனிக்கல ராகுல் காந்தி. அதனால என்ன பண்ணிட்டான், மோடி கடைசியா ஃபைனலா போனது மோடி கிட்ட போய் சரண்டர் ஆனான். மோடி கிட்ட அங்க போன உடனே நமக்கு அங்க பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அந்த பக்கம் போனது. ஆனா அந்த நேரத்துலதான் இந்த பக்கம் ஃபுல்லா அரசியல் இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, அப்படியே அரசியல் சூழ்நிலை அப்படியே போயிடுச்சு. இவனை வந்து யாரும் சீண்டவும் இல்லை, இவனை சீண்டவும் இல்லை யாருமே. இருக்கு கபிலன், இவன் அன்னைக்கு டிஎம்கே வெர்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, இவன் 39 தொகுதியில ஒன்றும் கேட்கல, இவனோட ஒரு வீடியோ ஒன்று மாட்டிக்கிச்சு, அதை வச்சுதான் டேய் வாடா இங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அது ஒண்ணு நடுவில் இருக்கு. அது என்னன்னா கம்ப்ளைண்ட் போய் நின்னுச்சு, அந்த அம்மாட்ட ஜெயலலிதா போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணுச்சு. அது இவனும் திரிஷாவும் சம்பந்தப்பட்ட ஒரு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதனால வந்து அது வெளில வந்துச்சுன்னா நம்ம மான மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போய் சரண்டர் ஆகி இந்த பக்கம் தப்பிச்சு போனது. அந்த வீடியோ இவனுங்க இன்னும் விட மாட்டேன்றாங்க. அன்றைக்கு ஈகிள் வாங்கிட்டு வர அது பிரசன்னா கிட்ட இருக்குன்னு அது ஒரு நாள் அவர் டிபேட்லயே பேசிட்டா போல, டிஎம்கே ஸ்பீக்கர் பிரசன்னா. அதுதான் எனக்கு எப்ப வருவாருன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இருக்கோ இல்லையோ தெரியல. அதனாலதான் அவன் அங்க இதாகி ஓகே அவன் அரசியலுக்கு உள்ள வந்து என்னன்னா, இது எப்ப இருந்தாலும் ஒரு காலத்துல ஒரு நமக்கு எதிராக வரும், அதனால நமக்கு எப்பயாச்சும் இதுக்கு ஒரு சேஃப்டி அவனால நிம்மதியை தூங்க முடியல ஜிப்சி, பயம். அதான் குடிச்சு தூங்குறானோ. ஆமா. ஸோ அதுலேருந்து அவன் காப்பாற்றிக்கிறதுக்கு வந்ததுதான் அரசியல். ஆனால் நடுவில் ஸ்கெட்சு போட்டுடுச்சு பிஜேபி கவர்மெண்ட். அது ஆசைப்பட டைமில் அவனை தூக்கி காருக்குள்ளே ஏற்றி வச்சு குத்துனுது. இப்போ குடுமி அவங்க கையில் இருக்கு, அவனால நினைச்சா கூட எதிர்க்க முடியாது. பிஜேபி எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்டர். அது எந்த ஐடி ரைடு? இது நெய்வேலியில போயிட்டு ஒரு ஷோ காமிச்சாப்ல, அதுதான் மாஸ்டர் தான். குறிஞ்சிப்பாடியில இருந்து ஆளை கூட்டு வந்தது, இந்த பக்கம் பண்ருட்டில இருந்து ஆளை கூட்டு வந்தது, கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரியில இருந்து வண்டியில டெம்போல மஸ்தால ஆளை கூட்டு வந்து இறக்குனது. மெட்ராஸ்ல இல்ல தெரியாம நெய்வேலி ஏது அவ்வளவு ஆளுங்க எங்க இருக்கிறானுங்க? நெய்வேலியில ஊருக்குள்ள போல ஒரு காக்காவே இருக்காது, காலியா இருக்கும். சும்மா நடு ரோட்ல போய் நீங்க விழுந்தா கூட ஊரு பையா இருக்க மாட்டான். அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு ஷிஃப்ட்டுக்கு போறேன்ட்டு கண்ணு தெரியாத மாதிரி போயினே இருப்பான். அதுவும் வண்டியில போக மாட்டான், பஸ்ல தான் போவான். 2 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனா கபிலன் மாஸ்டர் தான் அந்நியார் வந்த லாஸ்ட் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிச்சு திருப்பியும் எல்லாம் அண்ணா போலீஸ் ஸ்டேஷனே கிடையாதுங்க. ஆமா, பெரிய ரோடு. நான் 2 வாட்டி வந்திருக்கேன். இருந்துச்சு, 2 போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, இப்ப 2 தூக்கிட்டாங்க. அங்க இதுல மட்டும்தான் இருக்கு ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுவும் அந்த சிபிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதான். மசக்குட்டி தூக்கல கபில, இன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு, தெரியல என்னன்னு தெரியல. மணி 1:30 ஆயிடுச்சு. ஒயிட் பியர் நல்லா பேசினாரு கபிலன், அவரை பேச விடாம பண்ணிட்டீங்க போங்க, வருத்தப்பா.
ஜிப்சி 3300 பேர் இருக்கிறாங்க, எப்படின்னே தெரியல. ஏதோ பாட்டு வச்சு ஏற்றி விட்டாங்களா, ஒண்ணுமே புரிய இல்ல மாட்டேங்குது. கபிலன், அது ஏதோ பங்கு போல கபிலன். கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது, ஏறிட்டே போகுது சர்க்கார் படம் மாதிரி. அதை ஃப்ரீயா விடுங்க நீங்க வேற. இல்ல சர்க்கார் கபிலன் படம் ப்ரோ, குட்டி படம். உங்களுக்கு ரசிகர்கள் கூடிட்டாங்க, எலெக்ஷன் வேற நெருங்கிடுச்சு. ரசிகர்கள் கூடிட்டாங்க. ஏதோ நடந்திருக்கு, விடுங்க என்னன்னு தெரியல. என்னமோ மெடிக்கல் மிராக்கலா இருக்கு, விடுங்க. ஆமா. சரி, விஜய்க்கு கதை முடியும். கூட்டத்தை விட உங்களுக்கு ஜாஸ்தியா கூட்டம் கூட இருக்குது கபிலன். இப்படிதான் ஏற்றி விட்டு. விஜய் கூடுதல் ப்ரோ இவன் பாண்டா தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கான். டிவிக்கு ஓட்டு. பாண்டாவா? ஆமா ஆமா. ஜிப்சி பாண்டா ஒரு நாள் உள்ள ஸ்பேஸுக்குள்ள இழுத்து போட்டுருமா ஜிப்சி? அவன் வரமாட்டான் கம்பில, அவன் வரமாட்டான். ஏன்னா நம்ம கிட்ட வந்து 5 பைசா பிரயோஜனம். நீங்களும் ஒரு டிஷர்ட் வாங்குவீங்களா, ஒரு ஜட்டி, ஒரு கட்சிஃபாவது வாங்குவீங்களா? மாட்டீங்க. நானும் வாங்க மாட்டேன். அப்புறம் அவனுக்கு என்ன யூஸ் இங்க வர்றதுக்கு? யாராவது ஒரு 50 பேர் 20 பேர் வாங்குவேன்னு சொல்லுங்க, அவனை கூட்டு வருவான். இல்ல ஜிப்சி, என் மனசு ஒண்ணு சொல்லுது, அவன் வருவான்னு தோணுது. இல்ல நம்ம ஸ்பேஸ் போடுவான், டிஷர்ட் வேணும் ப்ரோ, வா ப்ரோ அப்படின்னு கேளுங்க, வருவான். இல்லைன்னா தனியா ஸ்பேஸ் போடுவான். எனக்கு என்னமோ தோணுது, என் உள் மனசு சொல்லுது, பார்ப்போம். அதாவது அண்ணனை சப்போர்ட் பண்ணி வேணா வருவான். இந்த டைம்ல அடிச்சா மைலேஜ் கிடைக்கும் அவன் அதுக்கு தான் வருவான். எப்படி கட் பண்ணி போடுவானுங்க அவன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அனில் போயிட்டு டிஷர்ட் வித்துருவான் ப்ரோ. அவனுக்கு எண்ட் ஆஃப் த டே டிஷர்ட் விற்கணும், அவ்வளவுதான். அதுவும் என்னன்னு சொல்லி ப்ரோ, என்னன்னு சொல்லி போட்டிருக்கான், தனுஷ் அண்ணா ஃபேன்ஸ் ஆர்டிசி ஆர் ஓட்டிங் ஃபார் டிவி கேவான். இப்ப அவனுக்கு அடிப்பானுங்க, ஓட்டு போறதா இருந்தா ஆர்டி பண்ணணுமா. இப்ப அவனுக்கு அடிப்பானுங்க. ஆர்டி பண்ண போறதெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் எவ்வளவு ஆர்டின்னு பாப்பானுங்க. இதெல்லாம் விடுங்க, குழந்தை பிள்ளை கேமுங்க. எப்பா இதை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க. இல்லைங்க, இவனுக்கு ஒரு பேசுக்கு நீங்க ஒரு டைம் தூக்கி போட்டு மிதிச்சீங்கல்ல, அந்த மாதிரி திருப்பி இவனை பேசுக்கு கூப்பிட்டு வச்சு மிதிக்கணும். இல்ல, அவன் ட்வீட் எல்லாம் பாத்தீங்களா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திமுக அவினாசியில ஜெயிக்க போட்டிருந்தான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல் முருகனும் கோகிலமணியும் ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்குது, எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்னு போயிட்டு இருந்தான். நேற்று வந்து விஜய் போனதுக்கு அப்புறம் சுனாமியே மே நாள் வரப்போகுதுன்னு சொல்றான். எல்லா கட்சிக்குமே வாய்ப்பு போடுறீங்கன்னா என்ன? அவனுக்கும் விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ப்ரோ. அவனுக்கு என்னமோ என்ன அரசியல் ஏதோ படத்தை விமர்சனம் பண்ணிட்டு கடை சும்மா இங்க பாருங்க, இங்கதான் இது பண்றானுங்க. எல்லாத்துக்குள்ளே வந்துடுறானுங்க பாருங்க. எல்லாம் இவனுக்கு தெரியும், பிஸ்மிக்கு எல்லாம் தெரியும், இவனுக்கு எல்லாம் தெரியும். டெபாசிட் வாங்குறதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு தெரிய மாட்டேங்குது. முழிக்கிறான் உட்காந்து ஸ்பேஸ்ல பேந்தன்னு. நீ சொல்லு ப்ரோன்னு. அங்க அனில் மாதிரி தான் இருக்கான், அவனும் வால் இல்லாம இருக்கான். அவன் பண்ணி சுத்தம் நாட்டிங்க ஒரு அளவும் தெரியல மாட்டேங்குது. இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் எவன் தான் இருக்கான்னு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. எதை வச்சுதான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? ஒரு முட்டா பச கூட்டம். அவன் கொஞ்சம் குடிவரமா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் 2-3 பாயிண்டாவது பேசுவான். ஏதாவது அடிச்சு விட்டாலும் தான் பேசுற பாயிண்ட்டுக்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசுவான். இவனுக்குலாம் சுத்தமா ஒண்ணும் தெரியலங்க, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவானு ஜிப்சி, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. மக்கு பிளாஸ்டர். இப்போ இல்ல ஜிப்சி ப்ரோ, அட்லீஸ்ட் குடி வருமாவது பிஜேபி காரன்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுறான். அதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்குது. இந்த நாய் எல்லார்கிட்டையும் வாய் வைக்குது. ஒரு ஆளு என்னமோ நடக்குது, என்னமோ தெரியல. ஆனா ஜிப்சி நம்மளை வச்சு என்னமோ பண்றாங்க ஜிப்சி, அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன் ஜிப்சி. ஸ்கெட்சு அவனுக்கா இல்ல எனக்கான்னு தெரியல, ஆனா பாப்போம். இல்ல அது வரத்தான் செய்யுங்க. கடைசியில லாஸ்ட் அது என்னன்னா, அது ஏன் லாஸ்ட் மினிட்ல பண்றாங்கன்னா, முன்னாடியே வந்துச்சுன்னா நாங்க முறியடிச்சிருவோம், புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் மினிட்ல அடிச்சு வந்தீங்கன்னா டக்குன்னு அதை மக்கள் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே எஸ் ஆர் நோவான ஒரு குழப்பத்திலேயே பாதி வேலையை முடிச்சு விட்டலாம், புரியுதுங்களா? அதுதான் அந்த லாஸ்ட் மினிட் விளையாட்டு விளையாடுறது. அது 1-2 பேர் இருப்பாங்க, அது பண்ணுவாங்க. அது உங்க ரஜினி ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் இல்லை, எல்லா இதுலேயும் இருக்கும் ஒரு குரூப்பு. அதை யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுவானுங்க. ஆனால் அது தேவையில்லாத பேக் ஃபயர் ஆகும். எவனாவது மன்றத்தில் கிண்டத்தில் இருந்து இந்த வேலை பண்ணாங்கன்னா செருப்பாக தான் அடிப்பாங்க, கூட்டு வச்சு கிழிப்பாங்க. ஏன்னா நம்ம ஆள் எதுவும் கண்டுக்க மாட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கம் மன்றமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எவனாவது இந்த மாதிரி எச்ச வேலை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். தேவையில்லாம அந்த மனுஷனை சீண்டிட்டு இருக்காதீங்க. இல்ல ஜிப்சி ப்ரோ, இப்ப இதே வந்து கொஞ்சம் டீப்பா போயிட்டு எவனா பண்ணானுன்னு வச்சுங்க, நம்ம ஆளுகிட்ட இருந்தே அறிக்கை வர்றது ரொம்ப நம்ம வந்து அபிஷியலா வரல. இப்ப இவனுங்க என்ன, இப்ப ராம்குமார்லாம் என்ன இதுக்கெல்லாம் அறிக்கை விட்டுனா அவர் எங்க போற சொல்லுங்க? அவர் பெரிய இடத்து அன்னைக்கு வந்து இந்த அஜித் ரசிகர்கள் வந்து சேர்ந்தாங்கன்னா அபிஷியலா நியூஸ்ல வந்துச்சு, இது ஒரு கட்சி மூலமா. அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியில இருந்து வந்தா தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராம்பாலாவோ இல்ல இந்த பாண்டாக்கெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, அது வேற விஷயம்.
இதே மாதிரி இப்போ ரஜினி சார் மேட்டருக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க, புரியுதுங்களா? ஆமா ஆமா ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணாங்க. ஏன்னா அவர் எப்பவுமே விஷ் பண்ணா ஒருத்தவங்க தேங்க் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா ஓகே பண்ணலாம். எதுவுமே இல்லாம இவனுங்களாம் ரியாக்ட் பண்ணா வேலைக்கும் ஆகாது. நம்ம நம்ம லாஸ்ட்ல ரியாக்ட் பண்ணோம். பட் இந்த மாதிரி அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரவலா ஏடிஎம்மே யூஸ் பண்றாங்க. அது இவனுங்க அஜித் ஃபேன்ஸ் அது ஒன்று பார்க்குறேன். விஜய் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணா தப்பு, ஆனா ஏடிஎம்கே யூஸ் பண்ணா கரெக்ட். அது ஒன்று இருக்கு. தப்புன்னா எல்லாரும் பண்ண தப்பு தானே. அதை சொல்றதுக்கு இங்க ஒரு தைரியம் இல்லை. ஓட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யார் யூஸ் பண்ணா தப்பு தப்பு தானடா. அதை தைரியமா சொல்லுங்க. இதுக்குள்ளே ஒரு குரூப் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம இந்த நம்மள மாதிரி எந்த பக்கமே சாயாம இருக்கிற குரூப் வந்து ரொம்ப கம்மி கபிலன், புரியுதா? இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலா அதிகமா எல்லாம் மாறிடுச்சு. வெயிட் பண்ணி பாருங்க. அது என்னமோ கரெக்டா இல்ல இந்த என்ன சொல்றது, இந்த என்ன சொல்றது, பசுத்தோல் பூத்திய பொலியா அதுங்களெல்லாம் நம்ம கண்டுக்க முடியுது ஆக்சுவலா. ஏன் உண்மையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. 23ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு அவனுக்கு சுய புத்தி தெரியும். அப்ப பாருங்க. இவனுங்களே மாத்த முடியாது, அவனே மாத்த முடியாது. அப்போ உட்காந்து எவனாவது அங்க ரஜினி டிபி எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கா சொல்லிக்கிறேன், நான் உன்னை நம்பி ஓட்டு போட்டேன், நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைக்கலையாடான்னு எவனாவது ஒரு ட்வீட் நான் பார்த்தேன். அது சும்மா பண்ணுவானுங்க அப்படின்னா அவனுங்க அந்த ஒண்ணு பண்ணுவானுங்க, புலம்பல் ஒண்ணு பண்ணுவானுங்க வேணும்ட்டு. வருஞ்சிச்சு நல்ல எருவ மாட்டுக்கு ஒரு சூடு இல்ல. இப்போ ஜிப்சி ப்ரோ மேக்ஸிமம் 24ஆம் தேதி கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிராது. ஃபுல் வச்சு பார்ப்பாங்கல்ல. நான் இப்பவே சொல்றேன் ப்ரோ, என்ன 24 இந்த நாயோட ரிசல்ட் நமக்கு தெரியாதா? யாரு ஆட்சி அமைப்பாங்கிறது மட்டும்தாங்க கேள்வி. விஜய் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டாங்கிறது குழந்தைக்கு கூட தெரியுங்க. ஏங்க நான் சொல்றேங்க, அவன் பெர்சன்டேஜ் சிங்கிள் டிஜிட் தாங்க வரும், டபுள் டிஜிட் வர மாட்டாங்க. பெட் கட்டுறனா தான் அப்பா சொல்லிட்டு இருக்கலாம், சிங்கிள் டிஜிட் தான் வருவான். அது என்னன்னா ஜிப்சி, அது என்னன்னா இந்த கூட்டம்லாம் வருது இல்ல ஒரு சில இடத்துல, தூத்துக்குடி அதை பார்த்த உடனே கொஞ்சம் மைண்ட் மாறுது சில பேருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அவன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் கான்பிடண்டா சொல்லுவான் படம் ஓடாதுன்னு சொல்லுவான். எதை வச்சுன்னா ட்ரெய்லர் அவன் மேல இருக்கிற நம்பிக்கை. என்னாச்சுங்க வாய்ஸ் பின்னாடி கேக்குது, கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் வேற ஒன்றும். ஓகே ஓகே. இவனை வந்து நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்கேன். அவன் எப்படி வந்து மேனிபுலேட் பண்ணுவாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், புரியுதுங்களா? இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கேம் எல்லாம் இங்கே தான் செல்லவே செல்லாது. நீங்க வேணா பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், எல்லா இதுலயும் சொல்றேன், சிங்கிள் டிஜிட் தான் வாங்குவான் பெர்சன்டேஜ்ல, செல்ஃபே எடுக்காது. அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம் நமக்கு. ஓகே, வெற்றி நிச்சயம் நமக்கு. ஓகே, ஸ்லோகன் தமிழ் அன்பு விஜயராஜ், சூர்யா, அஸ்வின், டிகே, தமிழன், கட்டத்துறை எல்லாருக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். இனிமேல் அதிகமாக ஸ்பேஸ் விடும், பார்த்துக்கோங்க. ட்வீட்ஸும் அதிகமாக விடும், அன்லிமிட்டடாக விடும். இல்லை கபிலன் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து பர்சனலாக வந்து எங்கள் பக்கம் ஃபேன் பேஸ் எவ்வளோன்னு தெரியும், அதுக்கு ஈக்குவலாக அவனுங்க எவ்வளோ இருப்பான்னு தெரியும். நம்ம அதையே நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியும், ஆக்சுவல் ரியாலிட்டி நம்மளுக்கு தெரியும் இல்லையா தலை ஃபேன்ஸுக்கு. இப்போ நம்மளை விடுங்க, அதுக்கப்புறம் நம்மளாவது 2 ஜென்ரேஷன் இவங்க வேற இருக்காங்க ரஜினி ஃபேன்ஸு, சரிங்களா? நம்ம 2 பேரும் சத்தம் போட்டு பேசியிருக்கோம், சைலண்டாக சூர்யா ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவனுங்க பண்ணலாம் யாருமே மறக்க மாட்டாங்க ப்ரோ. வெளியில் வேணா மூஞ்சிக்கு வேணா சொல்லுவானுங்க, ஆனால் கரெக்டாக ஓட்டு குத்தும் போது கரெக்டாக குத்துவானுங்க, நீங்கள் வேணா பாருங்க. ஆனால் இந்த வாட்டி அதிகமான ஓட்டு விழும், ஆனால் இவனுங்களாம் நம்பிட்டு இருக்கானுங்க அது அவனுங்களாலன்னு. அது ஒரு காரணம் தான், அவனுங்களுக்காக நம்ம போய் குத்த போகிறோம், பட் அது அவனுங்களுக்கு கிடையாது. அதான் விஷயம். இவங்க ஏத்துற கடுப்புலயே பாதி பேர் போட மாட்டாங்க. நடக்கும். ஆமா ஆமா, இவங்களுக்கு பாடம் புகத்தணும்னு நிஜமா சொல்றேன். அவனுங்களை கடுப்பாக்க வைக்கிறது தான் நம்ம வேலையே. இவங்க விஜய்க்கு வந்து இந்த பைத்தியக்காரத்தனமா அவன் பின்னாடி ஓடுறது பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆன்லைன்ல அவனுக்கு முட்டு கொடுத்து பேசுறது இதெல்லாம் பார்த்து ஒரு இரிட்டேஷன் ஃபேக்டர்ல தான் இருக்காங்க. இது வந்து ஆன்லைன்லயும் பார்க்க முடியுது, ஆஃப்லைன்லயும் பார்க்க முடியுது. அது வந்து அவனுக்கு சொல்லிட்டு ஒரு 4 பேர் ஒரு 4 தடி அவன் சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு தானே. இல்ல ப்ரோ, அது எல்லாமே பெய்டு தான். இல்ல ப்ரோ, இதுல முக்கிய பாயிண்ட் என்னன்னா, இவனை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே இந்த நாடகம் எல்லாமே ஸ்லோகன் தமிழன்பு, இது எல்லாமே மே நாளோட சமாதி கட்டிப்போம். அவனை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த இமேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல,
அந்த இமேஜ் அவன் மறுபடியும் ரீபில்ட ட்ரை பண்ணுவான். அதுதான் அவன் மறுபடியும் படம் நடிக்க வர்றது. அவன் மறுபடியும் ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். வக்காளி ஏங்க ஒரு 15 வயசு பையங்க ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் இந்த நாய்களை ஏமாத்திட்டு போயிது. அதான் சொல்றேன். இவன் எப்படியும் ரசிகர்களை ஏமாத்துறானோ அதே மாதிரி ரசிகர்கள் இவனை வச்ச பொதுமக்களை ஏமாத்த பாக்குறான், ஏமாத்திட்டு இருக்கிறான். அது இந்த மே 10 நாள் என்ன ஒரு வாரம் தாங்க. அப்புறம் சொல்லிப்போம் ஜிப்சி. அது மே 4 நீங்க சொல்லிப்போம் ஜிப்சி. மே 4 ப்ரோ. நான் மே 9 வரைக்கும் நான் ஃப்ரீயா இருப்பேன். 9க்கு மேல கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன். எது இருந்தாலும் 9க்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம். எதா இருந்தாலும் 9க்குள்ள தான். ஓகே சரிப்பா, எல்லாருக்கும் குட் நைட், நன்றி, வணக்கம். மணி 1:30 ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் எப்படி இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல. சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செக் பண்ணி நாளைக்கு சொல்லுங்க. குட் நைட். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் குட் நைட்பா. கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி விஜய்க்கு தோல்வி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க ப்ரோ. அதே மாதிரி ரெகுலரா பேஸ் போடுங்க. ஐயா, இப்போ ஒரு எண்டியும் ஒண்ணு வைக்க விட மாட்டீங்களா? அதே மாதிரி கமா போட்டுட்டே போவீங்களா? நாளைக்கு பேசிக்கலாம் தமிழ் என்பு. இல்ல, அதான் ரெகுலரா பேஸ் போடுங்கன்னு சொல்றேன். ஓகே, அது போடுறேன். சரி, வெற்றி தோல்வி நிச்சயம். கவலைப்படாதீங்க. விஜய்க்கு